இருக்கீங்க? நான் தான் உங்க வினி. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம யூஸ்ஃபுல் வீடியோட வந்துட்டேன். சம்மருக்கு லீவ் விட்டாங்க. நிறைய பேர் வீட்ல கிராஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. பட் அதுக்கான திங்ஸ் இருக்காது. பட் அதை சொல்லி கொடுக்க தானே நான் இருக்கேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 5 கிராஃப்ட் ஹேக்ஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். அப்படி என்ன திங்ஸ் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டர் கலர் பெயிண்ட் எப்படி பண்றது, இந்த ரவுண்ட் மிரர் எப்படி பண்றது, கிளிட்டர் க்ளூ எப்படி பண்றது, ஆயில் பேஸ்டல்ஸ் எப்படி பண்றது, அடுத்து ரொம்பவே முக்கியமானது கிளே தான். அதுவுமே வேஸ்டா இருக்க பேப்பர் வச்சு எப்படி ஒரு கிளே எப்படி பண்றது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ மோட்டிவேஷன்ல காமிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வினி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போற? அதுவா, இந்த சம்மருக்கு உங்க வீட்ல நீங்க இருந்து பெயிண்ட் பண்ணணும்ல, அதுக்கு இந்த போஸ்டர் கலர் பெயிண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா ஷாம்பு, கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறமா நீங்க டெய்லி யூஸ் பண்ற டால்கம் பவுடர், அடுத்து கொஞ்சமா தண்ணி, அடுத்து நான் ஃபுட் கலர் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து பெயிண்ட் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பட் இதுல கொஞ்சம் அதிகமா நீங்க டால்கம் பவுடர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா வினி, இது பார்க்க பெயிண்ட் மாதிரி தெரியல, வேற ஏதோ மாதிரி இருக்கு. சீ, ஆனா அது கிடையாது, இது பெயிண்ட் தான். ஸோ இந்த பெயிண்ட் இப்போ நான் வந்து பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதோட ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் கலர் பெயிண்டோட ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருந்துச்சு. இப்போ என்கிட்ட இந்த போஸ்டர் கலர் பெயிண்டையும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுமே சேமா எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இன்னுமே கொஞ்சம் நீங்க பவுடர் சேர்த்திருந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கட்டியா இருக்கும். பட் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து போதும். ஸோ இப்போ ரெண்டையும் பெயிண்ட் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு பக்கத்துல காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டுமே சேமா இருக்கும். ஸோ இந்த ஐடியா பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, அடுத்து என்ன பண்ண போற? அதுவா, இந்த மாதிரி லிபன் ஆட்டெல்லாம் பண்ணும்போது ஒரு மிரர் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு எதுக்கு நீ பிஸ்கட் எடுக்கிற? இப்ப சாப்பிடுறது ரொம்ப முக்கியமா? லூசு, நான் இப்ப சாப்பிட எடுக்கல. இந்த பிஸ்கட்டோட கவர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா பிஸ்கட் கவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க சிப்ஸ் கவரை கூட எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கார்ட்போர்ட்ல பாத்தீங்கன்னா அது க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. பட் நீங்க பேப்பர்ல எல்லாம் ஒட்டக்கூடாது. ரொம்பவே கட்டியா இருக்க பேப்பர்ல தான் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒட்டணும். இந்த கார்ட்போர்டு இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஏதாவது நோட்டுக்கு அட்டை இருக்கும்ல, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் பாத்தீங்கன்னா அது க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். பட் வினி, இது பார்க்க மிரர் மாதிரியே இல்லையே. சிக்கி, கொஞ்சம் வெயிட் பண்ணு சிக்கி. இனிதான் நம்ம அந்த மிரர் மாதிரியே நம்ம ஷேப்புக்கு கொண்டு வர போறோம். இப்போ அது ஃபுல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது குட்டி குட்டி சர்க்கிளா பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேக் சைட்ல இந்த குட்டி குட்டி ரவுண்டா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கரெக்டா ரவுண்ட் ஷேப்புக்கு வராது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது எக்ஸ்ட்ரா சேமா பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்காது. பட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த சேம்ல இருக்கும். உங்களுக்கு ஏதாவது அவசரத்துக்கு அதை டெக்கரேட் பண்ண தேவைப்படுதுன்னா கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினலா இருக்க அந்த மிரரையும் நான் இப்போ பண்ணியிருக்க மிரரையும் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டுமே சேமா தான் உங்களுக்கு பார்க்க இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. வினி, எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சிக்கி. அடுத்து என்ன பண்ண போற? அடுத்தா உனக்கெல்லாம் பிடிச்ச இந்த கிளிட்டர் க்ளூ எப்படி பண்றதுன்னா சொல்லி கொடுக்க போறேன். சூப்பர் வினி. இப்போ அதுக்கு வந்து ஒரு பவுல்ல கொஞ்சமா கிளியர் க்ளூ, அதுக்கப்புறமா பர்பிள் கலர்ல இருக்க கிளிட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இந்த கிளிட்டர் எல்லாம் பர்பிள் கலர்ல என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா கிளிட்டர் க்ளூ ரெடி. வினி, இவ்ளோ ஈஸியா இருக்கு. ஆமா சிக்கி, நிறைய விஷயங்கள் நம்ம வீட்ல ஈஸியாவே பண்ணலாம். பட் அது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அதான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிளிட்டர் க்ளூ வந்து பார்க்க நம்ம கடையில வந்து எப்படி நம்ம கிளிட்டர் க்ளூ வாங்குமோ எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஐடியாவும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வினி, எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் 10 out of 10 கொடுப்பேன். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் சிக்கி. சில குட்டீஸ் பாருங்க, சிக்கிக்கே இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்னு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வினி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அடுத்து என்ன பண்ண போற? அடுத்தா உங்களுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு இந்த கிரையான்ஸ் இருக்கும். பட் இந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து இருக்காதுல்ல. பட் ஆயில் பேஸ்டல்ஸ் தான் ஈஸியா நம்மளால டிராயிங் பண்ண முடியும். ஸோ அந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து இந்த கிரையான்ஸ் வச்சு ஈஸியா எப்படி வீட்டில் பண்றதுன்னு தான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு கரண்டியில வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்து என்கிட்ட வந்து வேஸ்ட் கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லாவே பாத்தீங்கன்னா அது மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது மோல்டு இல்லைன்னா எதுலாவது நீங்க இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த மோல்டில் தான் நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வினி, இவ்ளோ ஈஸியா இருக்கு. நான் கண்டிப்பா இத நானும் ட்ரை பண்ணி பாப்பேன். ஓகே சிக்கி, நீ
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாரு. இப்போ பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் சேமா நம்ம ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ ஸோ அதை மாதிரியே இருந்துச்சு. பிளெண்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இப்போ என்கிட்ட இருந்த ஒரிஜினல் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து நான் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் சேமாவே இருக்கும். ஸோ இந்த ஐடியாவை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வினி அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, நீங்க கிளே யூஸ் பண்றீங்க, உங்கள்ட்ட கிளே இருக்கு, எங்களால கிளே வந்து வாங்க முடியாது, நாங்க எப்படி கிராஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். உங்க வீட்டுல இந்த ரஃப் நோட் எல்லாம் நிறைய இருக்கும்ல. ஆமா வினி, என்கிட்ட நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு தானே நீ எடுத்து வச்சிருக்க. ஆமா சிக்கி, அந்த ரஃப் நோட் தான். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பேப்பரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க வேஸ்டா தூக்கி தானே போடுவீங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இன்னுமே அதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு கோவர விட்டுக்கோங்க. அது எப்படி சொல்றதுன்னா ஒரு 10 மினிட்ஸ் அப்படி நீங்க விட்டீங்கன்னா அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொவுந்துரும். அதுக்கப்புறம் உங்க கையை வச்சே பார்த்தீங்கன்னா இந்த மாவு நீங்க வீட்டுல பிசைவீங்களா, ஸோ அதை மாதிரியே நீங்க பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பராகவே ஃபுல்லாகவே வந்து பிஞ்சிட்டு அது ஒரு மாதிரி கிளே இதுலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்லேயே வந்துடும். இதுக்கு கூட நீங்கள் கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா உங்கள்கிட்ட சாக்லேட் பவுடர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வீட்டில் இருக்க சிம்பிள் ஐட்டம் தான், இந்த டால்க பவுடர் இருக்குல்ல, அதான் ஆட் பண்ணி நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிளேயும் ரெடி. ஐயோ வினி, இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சிக்கி. செல்லக்குட்டீஸ், உங்க வீட்டில் இன்னைக்கு கிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இந்த கிளேயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கிராஃப்ட் பண்ணுங்க. செல்லக்குட்டீஸ், வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நான் இன்னைக்கு பண்ணிருக்க திங்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எந்த மாதிரி கிராஃப்ட் ஹேக்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ். பை. I love you so much.